கலகொட அத்தை ஞானசார தேரர் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி எனக்கு எதிராக தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விரிவான விசாரணை மேற்கொண்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் தெரிவித்துள்ளார். பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். கடந்த 20ஆம் தேதி கலகொட அத்தை ஞானசார தேரரினால் நடத்தப்பட்ட பொதுபல சேனா ஊடக சந்திப்பின் போது முனீர் முலஃபர் ஆகிய என்னை பற்றி உண்மைக்கு புறம்பான அறிவிப்பொன்றை மேற்கொண்டு ஊடகங்கள் ஊடாக அவதூறு பரப்பியிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. முனீர் முலஃபர் කවුද මේ? අදටත් නිට්ටබියේ තන්වීර ඇකඩමිය භාරව කටයුතු කරන නලිවිවරේ. කවුද මේ නලිවිවරු කියලා කියන්නේ? ජමාතේ ඉස්ලාම් සහ ඉඛ්වාන් මුස්ලිම්. මේ කියන්නේ දෙවියන් උදෙසා මිනිස්සු ප්‍රාණ දාණය දිය යුතුයි. මරාගෙන මැරෙන්න ඕන කියලා මතදරන අද මෙයා පාර්ලිමේන්තුවේ නියෝජ්‍ය ඇමති කෙනෙක්. මෙයා තමයි අපිට මේ සාමය ගැන බණ කියන්නේ. මම මේ නිහඬව හිටියා. රණවිරුවන්ගේ නාමයෙන් මම මේ කියන්නේ මේ ජනාධිපති අතුල මේ කල්ලිය වග කියන්න ඕන කවදා හරි මේ මුස්ලිම් මන්තවාදයේ මෙතනින් එහාට එක බෝම්බයක් කරේ මේ රටේ පිපුරුනොත්. මොකද මේගොල්ලෝ තමයි මේ සූචකීකරු ගෝලයෝ ලෙස රැකවරණය දීලා බලාගෙන අපේ ජීවිත තර්ජනය කරන තරමට මේක පෝෂණය වෙමින් තියෙන්නේ. இந்த அறிவிப்பின் பிரகாரம் நிட்டம்புவ திகாரி பிரதேசத்தில் அமைந்துள்ள தன்வீர் நிறுவனம் ஜமாத் இ இஸ்லாம் மற்றும் இஹ்வான் முஸ்லிம் ஆகிய அமைப்புகளுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதே நேரம் கடவுளுக்காக மக்களை கொல்பவராகவோ அல்லது அதை ஆதரிப்பவராகவோ நான் ஒருபோதும் இருந்ததில்லை. மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நான் கடுமையாக மறுக்கிறேன். பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள தேரரின் குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மை குறித்து விரிவான மற்றும் வெளிப்படையான விசாரணையை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும். மக்கள் பிரதிநிதியான என்னை பற்றிய தவறான சித்தரிப்பை சமூகத்தில் ஏற்படுத்தி எனது நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்தமைக்காக குறித்த தேரர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதேவேளை ஞானசார தேரரின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் உரையாற்றுகையில் විශේෂයෙන් මා පිළිබඳව එක්තරා ස්වාමීන් වහන්සේ නමක් අභූත චෝදනාවක් එවැගේම පට්ටපල් බොරුවක් සමාජයට කියා තිබුණා. தேரர் ஒருவர் என்னை பற்றி பொய் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வந்திருக்கிறார். திகாரி பிரதேசத்தில் இருக்கும் ஒரு கல்வி நிறுவனத்தின் பொறுப்புதாரி என தெரிவித்திருக்கிறார். நான் திகாரி பிரதேசத்துக்கு குடிவந்து தற்போது 10 வருடங்கள் ஆகின்றன. அதற்கு முன்பிருந்தே குறித்த கல்வி நிறுவனம் இருந்து வருகிறது. குறைந்தபட்சம் அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையில் இருப்பவர்களை கூட எனக்கு தெரியாது. அந்த தேரருக்கு தகவல் வழங்குபவர்கள் பிழையான தகவல்களை வழங்கி இருக்கிறார்கள். එකින් එක මම මේ කරුණු පිළිබඳව පැහැදිලි කිරීමේ වාක්‍යයක් මට තිබෙනවා. පළවෙනි කාරණාව තිහාරිය ප්‍රදේශයේ තිබෙන එක්තරා අධ්‍යාපන ආයතනයක අදටත් මම බාරකරුවෙක් ලෙස කටයුතු කරනවායි කියන චෝදනා. මම හිතන්නේ ඒ පිළිබඳව අඩුම තරමින් අදවත් මම අවුරුදු 10කට කලින් තිහාරිය ප්‍රදේශයට පදිංචියට එන කොටත් ඊට පෙරම ඒ ආයතනයේ තිබුණා. අද වෙනකන් සමහර විට ඒ ආයතනයේ තිබෙන අධ්‍යක්ෂවරු හෝයි කටයුතු කරන අය පිළිබඳවත් මම දැනුවත්ව නැහැ. මම හිතනවා ඔවුන්ට තොරතුරු දෙන අය වැරදි තොරතුරු ලබා දෙන්නේ. அதே போன்று நாங்கள் அடிப்படைவாதிகளுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்ற குற்றச்சாட்டையும் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த நாட்டில் இருக்கும் பௌத்த, இந்து, கிறிஸ்தவ மத தலைவர்களுடன் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதை அந்த மத தலைவர்களுக்கு தெரியும். நாங்கள் ஒருபோதும் அடிப்படைவாதிகளுக்காக கதைத்தவர்கள் அல்ல. மாறாக இந்த நாட்டின் அமைதிக்காக கதைத்தவர்கள். எங்கள் மீது குற்றச்சாட்டு தெரிவிப்பவர்கள் அன்று இந்த நாட்டில் தீ மூட்டும் போது நாங்கள் தான் நாடு பூராகவும் சென்று நாட்டில் தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்த பாடுபட்டோம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறோம் என்றார். ඒ වගේම තමයි දෙවැනි කාරණාව අපි අන්තවාදයේ සමග සම්බන්ධ එහෙම නැත්නම් මූලධර්මවාදයේ පිළිබඳ සම්බන්ධයි කියන කාරණා. බෞද්ධ ජනතාව, මේ ආදරණීය හින්දු ජනතාව, මේ රටේ කතෝලික ජනතාව, ඒ වගේම ඒ සියලු ජනප්‍රජාව නියෝජනය කරන ආගමික නායකයන් සමගත් අපිට ඉතාමත්ම සමීප සම්බන්ධකම් තිබෙනවා.